இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், லிங்க்டின் இந்த மாதிரி ஒரு 26 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை பேன் பண்ணதுக்காக ஒரு கவர்மெண்ட்டையே தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆமாங்க, இப்போ நேபாளில் இந்த இஷ்யூ தான் போயிட்டு இருக்கு. 26 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை பேன் பண்ணதுக்காக அந்த கண்ட்ரியில இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸுமே ஒன்னா சேர்ந்து அந்த கவர்மெண்ட்டையே ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா, ஆகஸ்ட் 28 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்குமே கூகுள், மெட்டா, ஃபேஸ்புக், இன்ஸ்டா, லிங்க்டின், அப்புறம் டிக்டாக் எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸுக்குமே இவங்க வந்து ஒரு அறிக்கை சென்ட் பண்றாங்க. என்னன்னா, நீங்க எங்களோட இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரியில வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கீழே தான் நீங்க வந்து எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸையும் செயல்படுத்தணும். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒருத்தர் உங்களோட சார்பா வந்து நீங்க அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, எங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் கேட்கணும் அப்படின்னா நாங்க வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை பாஸ் பண்றாங்க. அதுல என்ன மெயினான ஒரு இதுனா, 7 நாளைக்குள்ள நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். பண்ணலன்னா உங்க எல்லாரையுமே பேன் பண்ணிடுவோம், சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் பண்ணலையோ எல்லாரையுமே பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்றாங்க. 7 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 28க்கு அடுத்து செப்டம்பர் 4 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 4 வரைக்குமே 26 ஆக்சுவலா டிக்டாக் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பட் மற்ற 26 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணாத இந்த ரீசனை காமிச்சு இவங்க வந்து அந்த 26 சோசியல் மீடியாஸையுமே பேன் பண்ணிட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் காலையில எந்திரிச்சு நீங்க மொபைலை பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம் இருக்காது, வாட்ஸ்அப் இருக்காது, ஃபேஸ்புக் இருக்காது, ட்விட்டர் இருக்காது, இந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எதுவுமே இல்லாம நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இப்ப இருக்க சூழ்நிலைகள்ல எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸுமே நம்மளோட வாழ்க்கையில ஒரு அங்கம் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் ட்விட்டர்ல பாக்குறோம், இன்ஸ்டால பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம். யூடியூப்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நமக்கு வந்து என்டர்டைன்மெண்டே இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி திங்கட்கிழமை காலையில ப்ரொடெஸ்ட வந்து கையில எடுக்கிறாங்க. ப்ரொடெஸ்ட்னா சாதாரண ப்ரொடெஸ்ட் இல்லைங்க. நமக்கு வந்து இங்க நம்மளோட ஜல்லிக்கட்டுக்கு எந்த அளவுக்கு போராடினாங்க, மெரினாலையும் மற்ற ஊர்கள்லயுமே எந்த ஒரு கட்சி சாராம எந்த ஒரு குரூப்பையும் சாராம வெறும் இளைஞர்கள் மக்கள் அப்படின்னு சொல்லி போராடினாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து நேபாளில வெடிக்குது. திங்கட்கிழமை காலையில ஆரம்பிச்ச இந்த ப்ரொடெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா நீங்க உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டா எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் ஒருத்தர் தான் ஃபோன் பண்ணி சொல்லி அங்கிருந்து வர வச்சு மெசேஜ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஆட்களையா சேர்த்து காட்மாண்டுவே திங்கட்கிழமை காலையில பாத்தீங்கன்னா ஒரு போர்க்களம் மாதிரி காட்சி அளிக்கிற அளவுக்கு இந்த ப்ரொடெஸ்ட் வந்து அந்த அளவுக்கு பெருசா டெவலப் ஆயிடுச்சு. இந்த ப்ரொடெஸ்ட் வந்து ஸ்டார்டிங் டைம்ல என்ன நினைச்சாங்கன்னா, இது வந்து சும்மா இந்த ஜென்சி பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ரோட்ல நின்று கத்திட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்ற ஒரு தாட்ல தான் இவங்க வந்து இந்த ப்ரொடெஸ்ட் ரொம்ப சாதாரணமா இட போட்டாங்க. ஆனா டைம் ஆக அந்த கூட்டம் சேர இவங்களுக்கே ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா இவங்க வந்து கலைஞ்சு போற மாதிரியும் தெரியல, இவங்க வந்து போராட்டத்தை அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா கொண்டு போயிட்டாங்க. ஸ்டார்டிங்ல வந்து அமைதியா ஆரம்பிச்ச இந்த போராட்டம் கொஞ்சம் டைம் ஆக வந்து இந்த போலீஸோட தடியடி ஒரு சில டைம்ல நடந்தது. ரப்பர் குண்டுகள் எல்லாம் வீச ஆரம்பிச்சாங்க, கண்ணீர் புகை குண்டு வீச ஆரம்பிச்சாங்க. இந்த அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவா பண்ண இவங்களும் ஃபுல்லா அக்ரெசிவா இறங்கிட்டாங்க. கட்டையை தூக்கி போடுறது, வாட்டர் பாட்டில தூக்கி அடிக்கிறது. ஏன்னா ஜென்சி, ஆக்சுவலா ஜென்சின்ற ஒரு டேர்ம் வந்து எதனால ஜென்சின்னு சொல்றாங்கன்னா, 1997 to 2007 பார்ன் எல்லாரையுமே ஜென்சி அப்படின்ற ஒரு இதுல சொல்லுவாங்க. மில்லினியல்ஸ் இருக்கு, நம்ம வந்து 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் அப்படின்றோம்ல, அந்த மாதிரி ஜென்சிஸ் வந்து எல்லாருமே ஒன்னு சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதும் மற்ற எல்லா யங்ஸ்டர்ஸுமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இது வந்து ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு எதிரான ஒரு ப்ரொடெஸ்ட் கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு ரிலேட்டட் ஆனது. ஏன்னா நாங்க வந்து இந்த கவர்மெண்ட் ரொம்ப மோசமா இருக்கு, இந்த கவர்மெண்ட் ரொம்ப கொள்ளையடிக்கிறாங்க, இந்த கவர்மெண்ட் பயங்கரமா ஊழல் பண்றாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நாங்க அந்த ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல தான் போஸ்ட் பண்றோம். அந்த விஷயம் பிடிக்காம தான் இந்த கவர்மெண்ட் வந்து ஏதேதோ ரீசன் சொல்லி 7 நாள் டெட்லைன் கொடுத்து ஒரு ஆளை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதேதோ கதை கட்டி எல்லா சோசியல் மீடியாவையும் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜென்சியோட தரப்புல இருந்து ஒரு அலிகேஷனை வந்து முன் வச்சாங்க. இவங்க சொல்றது படி பார்த்தா நேபாள்ன்றது சச் a பியூட்டிஃபுல் கண்ட்ரி. அது வந்து நம்ம
டூரிஸ்டா போயிருந்த எல்லாருக்குமே தெரியும். நான் 2012 வந்து நேபாள் போயிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்ட்ரி, கிளைமேட் சூப்பரா இருக்கும், எல்லாமே பயங்கரமா இருக்கும் அந்த கண்ட்ரில. பட் அங்க வந்து ஒருத்தரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறாங்க. இங்க நம்ம இந்தியால இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வந்து அங்க அதிகமாலாம் கிடையாது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வந்து அங்க ரொம்ப அதிகம். ஒரு நாளைக்கு அந்த கண்ட்ரில இருந்து 2000 நேபாளிஸ் வந்து வெளியேறி மற்ற நாடுகளுக்கும் இல்ல வேலை தேடி வெளிநாடுகளுக்கு அந்த மாதிரி வந்து போறாங்கன்ற நியூஸ் வந்து இருக்கு. ஆனா அந்த கண்ட்ரில இருக்க பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே இத வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்ல. எல்லாருமே ரொம்ப ஊழல்ல ரொம்ப மூழ்கிட்டாங்க. யாருமே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ பத்தி கவலைப்படுறதும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய அலிகேஷன் இருந்துச்சு. இந்த பிரச்சனை என்னாச்சு, நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ட்விட்டர்ல ஒரு ஹேஷ்டேக் வந்து ஒரு விஷயம் நடந்ததுன்னா அந்த டைம்ல ட்ரெண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹேஷ்டேக் ட்விட்டர்ல எந்த நேரமும் ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அந்த கவர்மெண்ட் கடுப்பாகுமா ஆகாதா? ஏன்னா ஒருத்தர் 2 பேர் இல்ல, எல்லாருமே ட்விட்டர் இன்ஸ்டான்னு சொல்லி எல்லா சோசியல் மீடியாலையுமே அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான விஷயங்களை வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அது அந்த கவர்மெண்ட்டுக்கு வெறுப்பாய் தான் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன் இருக்கு. நேபாள் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சோசியல் மீடியால வந்து நிறைய ஃபால்ஸ் நியூஸ் வருது, கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து தப்பா நிறைய நியூஸ் போடுறாங்க, இது வந்து மக்கள் இடத்துல ஒரு பெரிய மன உளைச்சலை உண்டாக்கும், அதனாலதான் நாங்க வந்து இந்த சோசியல் மீடியாவை பேன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடெஸ்ட் நடக்கிற அன்னைக்கும் கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தை தான் முன் வச்சாங்க. ஆனா அந்த ப்ரொடெஸ்டோட வீரியம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக கவர்மெண்ட்டுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதேதோ இஷ்யூஸை வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடெஸ்ட் பண்ண நிறைய பேர் மேல வந்து தடியடி நடத்த ஆரம்பிச்சாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா அபிஷியலா 19 பேர் இது வரைக்கும் இறந்திருக்காங்க. பட் அன்அபிஷியலா 30க்கு மேல தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்கு. 300 பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் ஒரு நியூஸ் வந்து இருக்கு. இந்த ப்ரொடெஸ்டர்ஸ் வந்து ஆரம்பத்துல அமைதியா இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஆக மற்ற பொது சொத்துக்களை வந்து சேதம் விளைவிக்கிறது. பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் போய் அந்த ஆபீஸையே சூறையாடிட்டாங்க, பிரசிடென்ட்டோட ஆபீஸுக்குள்ள நுழைஞ்சு எல்லாத்தையுமே எரிச்சிட்டாங்க, உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல நிறைய அலிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்து இதை பார்க்கும்போது ஏன் அப்படிலாம் பண்றீங்க, சோசியல் மீடியா பேன் பண்ணதுக்கு இந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி இதை சும்மா ஓவராலா பார்க்கும்போது நமக்கு வந்து தோணுது. பட் உங்க கவர்மெண்ட் வந்து ரொம்ப தப்பா இருக்கு, உங்க கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சரியான வசதிகளை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத நீங்க ட்விட்டர்ல தான் இப்பெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அந்த ட்விட்டர்ன்ற பிளாட்ஃபார்மா அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கான ஒரு மெயின் விஷயமா வச்சிருக்காங்க. அந்த விஷயமே கிடையாது உனக்கு, நீ வந்து எங்கேயுமே இதை பத்தி பேசக்கூடாது, உனக்கு என்ன நடக்குதோ அதை வந்து நீ அமைதியா நீ வந்து அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. அதை தான் ஜென்சிஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே கிடையாது, எங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து கொலை பண்றதுக்காக தான் இவங்க வந்து இந்த மாதிரி பேன்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு அவங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூவும் நமக்கு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தாட்ல தான் நம்மளை கொண்டு போகுது. ஸ்டார்டிங்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஈவினிங் ஆக 144 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, ஊரடங்கு உத்தரவு. ஆனா இந்த ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சதுல இருந்து எந்த அளவுக்கு அது தீவிரம் அடைஞ்சிட்டு இருந்ததோ அதே மாதிரிதான் 144 போட்ட அப்புறமும் எல்லா யங்ஸ்டர்ஸுமே ரோட்ல நின்று போராட ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு போராட்டம் நடக்குது, அந்த போராட்டம் வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பேக் பண்ணல அப்படின்னா அந்த போராட்டம் நியாயமா இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த போராட்டம் வந்து ஆரம்பத்தில் இருந்தே இது வந்து சோசியல் பேனுக்கான போராட்டம் கிடையாது அப்படின்றத அந்த ஜென்சிஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. திங்கட்கிழமை இந்த போராட்டம் ஆரம்பிச்சது, நேத்து வந்து அது திரும்ப கண்டினியூ ஆச்சு. திங்கட்கிழமை ஈவினிங் வரைக்கும் போராட்டம் நடந்துட்டு இருந்தது, நைட்டும் ஒரு சிலர் கூடியிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில வந்து இந்த போராட்டம் கண்டினியூ ஆயிட்டே இருந்தது. அப்போ வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, என்னன்னா இது வந்து இந்த பேன் பண்றது சரியான விஷயம் தான், நாங்க வந்து இதை எடுக்க மாட்டோம், நீங்க வந்து போராட்டத்தை கைவிடணும், இது வந்து உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து பண்ணியிருந்தாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1-2 பேர் வந்து இறந்திருந்தா பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டேர்மை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. இது போராட்டக்காரர்களுக்கு இன்னும் பெரிய கோபத்தை வந்து உண்டு பண்ணிடுச்சு. ஏன்னா நாங்க வந்து எங்களுக்காக வந்து போராடுறோம், நீங்க வந்து கடைசி வரைக்குமே அந்த சோசியல் பேன்ன்ற ஒரு விஷயத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் தீவிரமா இறங்கி எல்லா பொருட்களையுமே சேதப்படுத்துற அளவுக்கு இறங்கிட்டாங்க. எங்க போய் போலீஸ் நின்னாலும் ஆர்மி நின்னாலும் எங்க நின்னாலும் அடி, எங்க நின்னாலும் கல்லை தூக்கி வீசுறது, கட்டை தூக்கி அடிக்கிறது, அந்த மாதிரி இறங்கிட்டாங்க. ஆர்மியும் போலீஸும் எந்த அளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஏன்னா
ஒரு கண்ட்ரில இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து போராடுறாங்க அப்படின்னும் போது எந்த ஒரு கண்ட்ரினாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நேத்து என்ன நடந்திருக்குன்னா, யார் யாரெல்லாம் கையில கிடைக்கிறாங்களோ எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அபிஷியல்ஸ் இருக்காங்கல்ல, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருக்க அபிஷியல்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்க பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரையுமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேத்து வந்து ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் தெரியாம மாட்டிக்கிட்டாரு, அவரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இந்த விஷயம்லாம் சரியா அப்படின்னும் போது இது சரியில்லைதான். நேத்து சோசியல் மீடியாவோட பேனர் லிஃப்ட் பண்ணிட்டாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் KP சர்மா ஒலி அப்படின்றவரும் ரிசைன் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே எங்களால வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நாங்க ரிசைன் பண்ணாதான் இது வந்து கட்டுக்குள்ள அடங்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே. இந்த விஷயம் வந்து உலக நாடுகள் மத்தியில ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு. ஏன்னா நீங்க சோசியல் மீடியா பேன் பண்ணதுக்காக ஒரு கண்ட்ரில இருக்க பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் ரிசைன் பண்ற அளவுக்கு ஒரு போராட்டம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்ப வரைக்கும் அந்த போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா சோசியல் மீடியா பேனை வந்து லிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களோட இது என்னன்னா, நீங்க வந்து இன்ஸ்டா, யூடியூபுக்காக நாங்க வந்து போராட்டம் பண்ணல, நாங்க வந்து எங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்காக போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் போராட்டத்தை தொடர்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த லிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, பொலிட்டீஷியன்ஸ் இருப்பாங்கல்ல, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அப்புறம் பினான்ஸ் மினிஸ்டர், டூரிசம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாரோட பசங்க இருப்பாங்கல்ல, இந்த நெப்போ கிட்ஸ் அப்படின்றாங்கல்ல, அவங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து எல்லா இடத்துலயுமே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க நேபாளில வந்து வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாம இத்தனை யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனா இவங்க பசங்க எல்லாருமே படிக்கிறது எல்லாமே அதர் கண்ட்ரியில போய் ஒரு பெரிய காலேஜ், அவங்க பார்ட்டி பண்றது, அவங்க பெரிய காரு, லக்ஸூரியஸ் காரு, பயங்கரமான ட்ரிப்பு போறது, வெக்கேஷன் போறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காசெல்லாம் எங்க இருந்து வந்தது? இங்க இருக்க ஒரு யங்ஸ்டரால நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம்லாம் இவங்க வந்து வெளிநாட்டுல போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அங்க நேபாளில வந்து எல்லா சோசியல் மீடியாஸ்லயுமே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 நாளாவே காத்மாண்டுக்கு போற ஃபிளைட்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 12க்கு அப்புறம் இந்த பேன் லிஃப்ட் ஆகி ஃபிளைட்ஸ் வந்து திரும்ப போக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி இண்டிகோ, ஏர் இந்தியால இருந்தெல்லாம் நியூஸஸ் வந்தது. அங்க வந்து டூரிசம் போன நிறைய பேர் வந்து 40 பேர் அங்க இருந்து வர முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற நியூஸும் நம்ம வந்து எல்லா இடத்துலயுமே பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்டர்ஸ் எல்லாத்தையுமே டைட் பண்ணிருக்காங்க. இந்தியா நேபாள் பார்டர்ஸ் எல்லாத்தையுமே டைட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரொடெஸ்ட் வந்து நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது ஒரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க வந்து அவனை எங்கேயாவது எதுலையாவது எக்ஸ்பிரஸ் பண்ண விட்டுறணும். நீங்க வந்து அதை தடுத்தீங்க அப்படின்னா அவன் எப்படி மாறுவான் அப்படின்றதே நமக்கு தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம இதுல பார்க்க முடியுது. நான் நினைக்கவே இல்லை இந்த 2 நாள்ல என்ன நடக்க போகுது, இது சும்மா ஒரு ப்ரொடெஸ்டா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சா, இது வந்து ஒரு எல்லா நாடுகளுக்குமே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் மாதிரி செட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து நீங்க எப்ப கட் பண்ணீங்களோ அப்பவே அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே தெருவுக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சான்ல, அப்பவே அவன் வந்து ஜெயிச்சிட்டான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இங்க நம்ம வந்து நேபாளில் இருக்க பொலிட்டீஷியன்ஸ்லாம் லஞ்சம் வாங்குறாங்களா இல்ல அவங்கெல்லாம் எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் இவங்க வந்து வேற ஏதோ பண்ண நினைச்சு இதெல்லாம் நம்மள என்ன பண்ண போகுது அப்படின்னு நினைச்சு இறங்கினது வந்து பாத்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க பதவியே போற அளவுக்கு, அவங்க உயிருக்கே ஒரு பெரிய பிரச்சனையா அமையிற அளவுக்கு இந்த விஷயம் வந்து கொண்டு போய் விட்டுருச்சு. நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல எதனால இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னே தெரியல. பங்களாதேஷ்க்கு 2024 இந்த மாதிரி ஆச்சு, 2025ல நேபாளுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. இது என்னன்னே புரிஞ்சிக்க முடியல. மற்ற நாடுகள்லாம் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னே தெரியல. நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து நிறையவே இருக்கு. பட் ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து இன்னும் கொதிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு ஃப்ரீடம் இருக்கு அப்படின்றத அடிக்கடி அறிவுறுத்திக்கிட்டே இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.